டெமோன்ஸ்ட்ரேஷனுக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம செட்டிங்ஸில் போய்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரி, என்ன சைஸ் வைக்கிறேன்னா ஒரு 18 சைஸ் நான் வைக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கிளியராக தெரியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட் ஆஃப் பைத்தான் கீவேர்ட்ஸ் அது என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். என்னென்னா ஃபால்ஸ், கிளாஸ், ஃபைனலி, இஸ், ரிட்டன், நன், கண்டினியூ, ஃபார், லாம்டா, ட்ரை, true, def, from, non-local, while, and, till, global, okay, spelling mistake, global. Okay, next one the not, with, has, elif, if, or, healed, asset, else, import, pass, break, except, in, rise. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 33 கீவேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து இதில் கொடுத்துருக்காங்க பைத்தானில். ஸோ இந்த கீவேர்ட்ஸை ஒன் பை ஒன் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரூ. நம்மளோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா 5 = 5. திஸ் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கும்போது நம்மளுடைய ரிசல்ட்டு பைத்தானில் ட்ரூஸில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் நெக்ஸ்ட் வந்துட்டு ரன்னில் போய்ட்டு ரன் மாடல் கொடுத்துருங்க. அப்படிலாம் F5 ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேவ் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிட்டு ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ரிசல்ட் பார்த்திங்கன்னா இப்போ ட்ரூஸ்லி பிரிண்ட் ஆயிருக்கா. ஓகே, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸில் பிரிண்ட் 5 > 5. ஸோ காப்பி பண்ணியில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கண்டிஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னா, ஏன்னா இந்த கண்டிஷன் வந்து தப்பு இல்லையா, ஸோ அதனால் இது வந்து ட்ரூ கண்டிஷன் வராது. ஸோ இது கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஃபால்ஸ். ஸோ பைத்தான் பார்த்தீங்கன்னா 5 > 5 வந்து கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஸோ அதனால் நம்ம ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் வந்து நமக்கு ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நன். ஸோ அதேமாதிரி நன் பார்த்திங்கன்னா நன் = நன், அதான் வந்து நமக்கு ஆப்ஷன் வந்து ரைட்டு. ஸோ மற்ற கண்டிஷன்ஸ்லாம் தப்பு. நன் = 0, நன் = ஃபால்ஸ், நன் = ஓப்பன் அண்ட் பிரேசஸில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கண்டிஷன்ஸ்லாம் வந்து ஃபால்ஸ். ஸோ ஃபோர்த் நன் = நன் தான் வந்து கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ அதனால் அது ட்ரூ மட்டும் நமக்கு வந்து ரிசல்ட் பிரிண்ட் ஆகிருக்கும். இருக்கா, சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெஃப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெஃப்னா டெஃபினேஷன் சொல்லுவாங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இல்லை இந்த வாய்ட் ஃபங்க்ஷன் மட்டும் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து A வேர்டு வேல்யூ B வேர்டு வேல்யூ கொடுத்து Cயில் வந்து ரிசல்ட் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் அந்த ரிட்டன் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் C நீங்கள் கொடுக்கல அப்படின்னா ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகாது. ஓகே, ஸோ நான் ரன் பண்ணுற குறி. ஸோ நான் ரிட்டன் C போட்டதுனால எனக்கு வந்து ரிசல்ட் வந்து C வந்து வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. என்ன வேல்யூனா 3 வேல்யூ பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ பிரிண்ட் ஆகிருக்கா. இப்போ நீங்கள் இந்த ரிட்டன் C நீங்கள் எடுத்து பாருங்கள், நம்ம வேல்யூஸ் வந்து ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகாது. ஏன்னா அதுதான் வந்து டிஃபைன் ஃபங்க்ஷன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா அதான் வந்து நம்ம வந்து எக்ஸ் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதோட வேல்யூஸ் வந்து எக்ஸில் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏன்னா இது பேராமீட்டர்ஸ் கொடுத்தா தான் ரிசல்ட் வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆகும் இந்த வாய்ட் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இது வந்து ப்ரீவியஸ் வந்து வித்தவுட் பேராமீட்டர், இப்போ இது வந்து நான் வித் பேராமீட்டரோடு நான் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொரி நான் ரன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இப்போது பேராமீட்டர் வந்து நான் 10 கொடுக்குறேன். இந்த பாஸ் பேராமீட்டர் கொடுக்குறேன். வெறும் பாஸ் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகாது. ஓகே, ஸோ அது வந்து அதுக்கு ஃபங்க்ஷனோட நேம் பார்த்தீங்கன்னா நான் 10 நான் கொடுக்குறேன். 10 கொடுத்தக்காக எனக்கு வந்து வேல்யூஸ் வந்து 10 பேராமீட்டர் வந்து பிரிண்ட் ஆகும். பட் வந்து ரிசல்ட் வந்து ஷோ ஆகாது. ஏன்னா அது பேராமீட்டர் சம் ஏதாவது பிரிண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அண்ட் ஃபங்க்ஷன் போயிடலாம். இப்போது நான் ரன் பண்ணுறேன். பிரிண்ட் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து ஃபால்ஸாக வந்து ஷோ ஆகும். ஓகே, எதர் ஏதாவது ஒன்று தான் வந்து நமக்கு ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதில் வந்து இப்போ பார்த்து பார்த்திங்கன்னா அண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஆர் ஃபங்க்ஷன். ஸோ ஆர் கீவேர்ட் பார்த்திங்கன்னா எதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ கொரிய நான் ரன் பண்ணுறேன். ரன் மாடல் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ட்ரூ. ஸோ மோர்லெஸ் ட்ரூ தான் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாட்.
பிரிண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் நாட் ஃபால்ஸ் நான் கொடுக்குறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது ரன் போய்ட்டு ரன் மாடல் கொடுக்குறேன். ஸோ இது நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? ட்ரூ. ஸோ நாட் ஃபால்ஸ் அப்படின்னும் போது நமக்கு ரிசல்ட் வந்து ட்ரூ தான் பிரிண்ட் ஆகும். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன கீவேர்டு அப்படின்னா ஆஸ் அப்படின்னா அலையாஸ் நேம் தான் வந்து ஆஸ் கொடுப்பேன். இப்போ வந்து நம்ம இம்போர்ட் மேத், ஸோ அதோட அலையாஸ் நேம் பார்த்திங்கன்னா மை மேத் நான் கொடுத்துருக்கேன். ஓகே ஸோ அந்த மை மேத் கொடுத்துட்டு ஒரு காசோட வேல்யூ வந்து எப்படி பிரிண்ட் பண்ணலாம் பார்க்கலாம். மை மேத் டாட் பிஐயில் காசோட வேல்யூ வந்து எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ரனில் போய்ட்டு ரன் மாடல் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட காசோட வேல்யூ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிருக்கும். என்னென்னா -1.0. இதை வந்து காஸ் mymath.py வேல்யூஸ். ஓகே நெக்ஸ்ட் வந்து அசெட் கோப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அசெட் 5 greater than 4. அதேமாதிரி அசெட் 5 = 5. இதில் கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகும். என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா இப்போது 5 = 5 அப்படின்னும் போது பேராமீட்டர் பாஸ் ஆகும். 5 greater than 4 இருக்கும்போது நம்ம ரிசல்ட் வந்து ஃபெயில் இல்லையா? ஸோ ரிசல்ட் வந்து கரெக்டாக கிடையாது. ஸோ அதனால் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆகாது. ஓகே ஸோ அசெட் பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகும், இல்லைனா அது வந்து ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகாது. ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு பிரேக். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட 5 ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஐயோட ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 1,11. ஸோ நமக்கு ரிசல்ட் எப்படி பிரிண்ட் ஆகும்னா 1லேருந்து 10 வந்து ரிசல்ட் பிரிண்ட் ஆகும். பட் 5க்கு அப்புறம் வந்து வேல்யூஸ் வந்து பிரேக் ஆகிடும். ஓகே ஸோ இப்போ ரன் மாடல் நான் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 வரையும் ரிசல்ட் பிரிண்ட் ஆகும். 5ல் வந்து நமக்கு டேட்டா வந்து பிரேக் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வேல்யூஸ் எதுவுமே பிரிண்ட் ஆகாது. ஸோ ஐ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஐ நம்ம எது கொடுத்துருக்கோன்னா அந்த ஐ மூலிமா தான் ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு கண்டினியூ. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே சேம் ரேஞ்ச் தான் அது. ஸோ ஐயின் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1,8. நம்ம ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 1,7 வரையும் பிரிண்ட் ஆகும். இதில் கண்டினியூ ஃபார் எக்ஸாம்பிள் I = 5. ஸோ 5க்கு அப்புறம் ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகும். என்ன பிரிண்ட் ஆகுனா 1, 2, 3, 4 அண்ட் 5க்கு அப்புறம் 6 and 7 வந்து பிரிண்ட் ஆகும். ஏன்னா நம்ம கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வேல்யூஸ் வந்து 7 வரையும் பிரிண்ட் ஆகும். ஓகே நெக்ஸ்ட் வந்து கிளாஸ். ஸோ நம்ம வந்து ஜாவாவில் வந்து ஆல்ரெடி கிளாஸ் பற்றி ஃபுல்லாக படிச்சிருப்போம். ஓகே இப்போ கிளாஸ் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் கிளாஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அதில் வந்து டிஃபைன் ஃபங்க்ஷன் வந்து 2 ஃபங்க்ஷன் நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஒன்று ஃபங்க்ஷன் 1 பேராமீட்டர்ஸ், அதேமாதிரி ஃபங்க்ஷன் 2 பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் வந்து கிளாஸில் ஆப்ஜெக்ட் 1 கொடுத்துருக்கோம். ஆப்ஜெக்ட் 1ல் வந்து கிளாஸில் வந்து எக்ஸாம்பிள் கிளாஸ் வந்து நம்ம அதில் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஓகே இதில் வந்து ஃபங்க்ஷன் 1 அண்ட் ஃபங்க்ஷன் 2 இந்த ரிசல்ட் வந்து ஆப்ஜெக்ட் 1ல் ரிசல்ட் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே இப்போ நான் கொரி வந்து ரன் பண்ணுறேன் இப்போது. ஓகே இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் எரர்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு பைத்தான்லையும் பொறுத்த வரைக்கும் டேப் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஸோ டேப் பேஸ் பண்ணி தான் வந்து ரிசல்ட்டே நமக்கு பிரிண்ட் ஆகும். இன்ஸ்டன்டேனியஸ் பொறுத்த வரைக்கும் டேப் அதான் வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும், இல்லைனா அவுட்புட் வந்து கிளியராக வராது. ஓகே டிஃபைனுக்கு அப்புறம் அந்த பிரிண்ட்டுக்கு மட்டும் டபுள் டேப் கொடுத்துக்கோங்க. டெஃபினேஷன் வந்து டெஃபினேஷன் இருக்கிற DEF அதுக்கு மட்டும் ஒரு டேப் கொடுத்தா போதும். இப்போது ஃபங்க்ஷன் 1 அண்ட் ஃபங்க்ஷன் 2 வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஓகே ஸோ இது வந்து கிளாஸ் வச்சுட்டு எப்படி வந்து ரிசல்ட் வந்து பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன கீவேர்டு தான். ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு டெலீட். ஸோ காப்பி பண்ணி இல்லை பேஸ்ட் பண்ணுறேன். இல்லை ஏவோட வேல்யூ பார்த்திங்கன்னா 10 கொடுக்குறேன். பிரிண்ட் வந்து A. ஸோ A வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ டெலிட் A அப்படின்னும் போது நம்மளுடைய மெமரியில் பார்த்திங்கன்னா அந்த 10 வந்து டெலிட் ஆகிருக்கும். ஓகே ஸோ அதனால் உங்களுக்கு ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகாது. ஓகே ஆயிருக்கா? ஏன்னா இல்லை, ஏன்னா வந்துட்டு ஏவோட வேல்யூ நம்ம டெலிட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகாது. ஸோ அதனால தான் வந்துட்டு A is not defined சொல்லிவிட்டு நமக்கு நேமிங் எரர் வந்து அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். ஆயிருக்கா? ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு ஹிஃப் போயிடலாம். ஓகே இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு அந்த ஏவை டெலிட் பண்ணாமல் ஜஸ்ட் டேரெக்டாக பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஏவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் வந்து ஆயிருக்கும். என்ன வேல்யூனா 10 வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு இஃப் கண்டிஷன் போயிடலாம். ஃபஸ்ட் காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிடுறேன்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இஃப் எல்இஃப் அண்ட் எல்ஸ். ஓகே, இப்போது நம்பர் ஈக்குவல் டு 1 கொடுக்குறேன், இஃப் கண்டிஷன் தான் கொடுக்குறேன். இஃப் நம்பர் டபுள் ஈக்குவல் டு 1 அப்படின்னும் போது 1 வந்து பிரிண்ட் ஆகும். இப்போது நம்ம வந்துட்டு ஜாவாவில் பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் நம்ம கொடுப்போம். இதில் வந்து பைத்தானை பொறுத்த வரைக்கும் எல்இஃப் தான் வந்து ரிசல்ட் ஷோ ஆகும். இப்போ நான் கொரி நான் ரன் பண்ணுறேன், ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பர் 1 அப்படி இருக்கும்போது எனக்கு ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் வந்து 1 தான் பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து எல்இஃப் கொடுக்குறேன். இஃப் நம்பர் 2 அப்படின்னும் போது எல்இஃப் ஃபங்க்ஷன் வந்து 2னா 2 மட்டும் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ ரன் மாடல் கொடுக்குறேன். இப்போது அதில் பார்த்தீங்கன்னா 2 பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகே, நம்பர் டிக்ளர் பார்த்தீங்கன்னா 2 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு எல்ஸ். இப்போ நம்பர் ஈக்குவல் டு 3 நான் கொடுக்குறேன். 3 அப்படின்னும் போது 3 இல்லை அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகுனா சம்திங் எல்ஸ், அது மட்டும் ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகும். அதான் வந்து எல்ஸ் கண்டிஷன் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். சில பார்த்தீங்கன்னா சம்திங் எல்ஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். இருக்கா? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் வந்து ட்ரை, ரைஸ், எக்ஸப்ட், ஃபைனலி. ஸோ இதை வந்து 4மே பேஸ் பண்ணி ஒரு கோடு வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, காப்பி பண்ணி. ஓகே, இப்போ நான் வந்து இல்லை ரைஸ் 0 டிவிஷன் எரர் சொல்லி நான் வந்து அதில் வந்து கொடுத்துருக்கேன் ரைஸ். ஓகே, இப்போ நான் வந்து கோடு நான் வந்து ரன் பண்ணுறேன். இப்போது ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா டிவிஷன் கேனாட் பி பர்ஃபார்ம், அதேமாதிரி எக்ஸிக்யூஷன் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ ரெண்டுமே வந்து ஃபைனலி ரிசல்ட் வந்து ஆட்டோமேட்டிக் பிரிண்ட் ஆகிடும். இப்போது டிவிஷன் கேனாட் பி பர்ஃபார்ம் வந்து நமக்கு வந்து ரிசல்ட் பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ நான் அந்த ரைஸ் அந்த 0 டிவிஷன் எரரை வந்து நான் என்ன பண்ணால் கமெண்டாக சேஞ்ச் பண்ணுறேன். கமெண்டாக சேஞ்ச் பண்ணும்போது இப்போ சேவ் பண்ண வந்து ஓகே அந்த ஸ்கொரி நான் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் சக்ஸஸ்ஃபுல்லி மட்டும் தான் ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகும். தட் இஸ் இந்த ஃபைனலி மட்டும் வேல்யூஸ் மட்டும் தான் வந்து ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ அந்த ரைஸ் கொடுக்கும்போது வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா டிவிஷன் கேனாட் பி பர்ஃபார்ம், அது ரெண்டுமே சேர்ந்து நமக்கு வந்து வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அதுதான் அந்த என்ன பண்ணுறேன்னா கமெண்ட் ஃபங்க்ஷன் வந்து நான் கொடுத்துட்றேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபார். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் அதேமாதிரி ஐன்றோட ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஸோ 1 to 9 வரையும் தான் இருந்து நம்ம ரிசல்ட் வந்து பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ நான் ரன் கொடுக்குறேன் கோடை. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 to 9 பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். வந்திருக்கா? ஓகே, சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரம் அண்ட் இம்போர்ட். ஸோ காப்பி பண்ணியில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம மேத் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா, மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இம்போர்ட் மேத் கொடுத்துக்கோங்க. ஸோ இதோட காசோட வேல்யூ வந்து ரிசல்ட் பிரிண்ட் பண்ண போகிறோம். காஸ் 10ஓட வேல்யூஸ் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ காஸ் 10ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா -0.83907. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து குளோபல். ஓகே, நான் இந்த கோடை காப்பி பண்ணியில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ குளோப் வேரியபிள் பார்த்தீங்க அப்படின்னா 10. ஓகே, இதில் டிஃபைன் பார்த்தீங்கன்னா ரீட் 1, ரைட் 1, ரைட் 2 இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போது இந்த ரீட் 1ல் குளோப் வேரியபிள் மட்டும் வேல்யூஸ் வந்து ரீட் ஆகும். என்ன வேல்யூ அப்படின்னா 10ன்ற வேல்யூ வந்து ரீட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரைட் 1 அதில் பார்த்தீங்கன்னா இப்போ குளோபல் வேல்யூ வந்து என்ன வேல்யூ மறுபடியும் வந்து அசைன் பண்ணுறோன்னா 10. பட் மறுபடியும் வேல்யூ அதுக்கு எவ்வளோ அசைன் பண்ணுறோம் அப்படின்னா 5 தான் நம்ம வந்து அசைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த ரைட் 2 அப்படின்னும் போது நம்ம ப்ரீவியஸாக வந்துட்டு 5 தான் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஓகே, ஏன்னா அந்த குளோப் வேல்யூவில் தான் வந்து வேல்யூஸ் இருக்குது. ஸோ அந்த வேல்யூஸ் மட்டும் தான் வந்து பிரிண்ட் ஆகும். ஏன்னா வந்து ரீடில் இருக்கனால அந்த வேல்யூஸ் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ நமக்குள்ள ஃபைனல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 பார்த்தீங்கன்னா ரீடோட வேல்யூ, ரீட் 1ஓட வேல்யூ அண்ட் ரைட் 1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5. அதேமாதிரி ரைட் 2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5. ஸோ இதான் வந்து நம்மளுடைய ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இந்த குளோப் வேரியபிள் பற்றி நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜஸ்ட் இதோட கீவேர்ட்ஸ் மட்டும் இப்போதைக்கு இந்த வீடியோஸில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குது அப்படின்றத மட்டும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இது வந்து சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸாக நம்ம அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயிலாக நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் என்னென்ன கீவேர்ட்ஸ் மட்டும் இருக்குன்றதை நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன். ஸோ காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணுறேன். இன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதில் யூஸ் பண்ணோம், லிஸ்ட்டில் தான் யூஸ் பண்ணோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் A = 1 2 3 4 நான் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4 இன் ஏல வந்து அந்த ஏ லிஸ்ட் வேல்யூவில் 4 இருக்கா இருக்குது அப்படின்னும் போது கண்டிஷன் ட்ரூ. நெக்ஸ்ட்டு 45 இருக்கா இல்லை, ஸோ ஃபால்ஸ். நெக்ஸ்ட் அதே மாதிரி 4 நாட் இல்லையா ஏல இல்லையா அப்படின்னா அதோடைய ஃபால்ஸ். அதேமாதிரி கண்டிஷன் தகுந்த மாதிரி வேல்யூஸ் வந்து நமக்கு வந்து ரிசல்ட் பார்க்கும். இன்கேஸ் வேல்யூஸ் இருந்தது அப்படின்னா அதில் பிரிண்ட் ஆகும். ட்ரூ கண்டிஷன் ட்ரூ ஆகும், இல்லைனா ட்ரூ வந்து ஃபால்ஸ் தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரூ இஸ் ட்ரூ. அப்போ என்ன கண்டிஷன் வரும்? ட்ரூ. ஓகே,
ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். இது வந்து நம்ம பார்த்து வந்து இஸ் கண்டிஷன் இப்போ பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லேம்டா. ஸோ லேம்டாவோட வேல்யூஸ் வந்து காப்பி நான் பேஸ்ட் பண்ணுறது கூட. ஸோ லேம்டா பார்த்தீங்கன்னா எக்ஸ். ஸோ இது வந்து எக்ஸ் இன்புட்டாக வாங்குகிறோம். என்னென்னா எக்ஸ் ஸ்டார் 2. ஓகே, அதோட ஐயோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1 × 6. ஸோ நம்ம வேல்யூஸ் எவ்வளோ பிரிண்ட் ஆகும் அப்படின்னா 1லேருந்து 5 ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, ஏன்னா 6 வந்து எக்ஸ்க்ளூசிவ் வேல்யூ. ஓகே, இப்போ நான் கோட் நான் ரன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஐயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 இன்க்ரீஸ் ஆகும். 1 2 3 4 5 இன்க்ரீஸ் ஆகும். அதோட மல்டிப்ளிகேஷன் 2 என்ன வரும்னா 1/2 = 2. அதேமாதிரி 1 எனர்ஜி ஸ்கொயர்டு. ஓகே, ஸோ அப்போ 2 × 2 4. அதேமாதிரி நெக்ஸ்ட் வந்து 3 × 2 எவ்வளோ வரும் 6. 4 2 8. அதேமாதிரி I 2 10. ஸோ பவர் வந்து 2ல் இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம ரிசல்ட் வந்து இல்லை பிரிண்ட் ஆகும். இதெல்லாம் வந்து லேம்டா ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் லோக்கல். ஸோ காப்பி பண்ணியில் பேஸ்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட் வந்துட்டு டெஃப் போய்ட்டு அவுட்டர் ஃபங்க்ஷன் எவ்வளோ கொடுக்கணும்னா a = 5 கொடுக்குறோம். ஓகே, இப்போ நான் லோக்கல் அப்படின்னும் போது அதுக்கு முன்னாடி இன்னர் ஃபங்க்ஷனில் வாங்கிக்கிறோம் வேல்யூஸ். இப்போ வந்து அதுக்கு வேல்யூஸ் வந்து ஃபஸ்ட் வந்து a வந்து 5 தான் கொடுத்துருந்தோம். ஓகே, பட் இப்போ வேல்யூஸ் எவ்வளோ அசைன் பண்ணுறோம் அப்படின்னா a = 10 சொல்லி நம்ம அசைன் பண்ணுறோம். ஓகே, இப்போது இதோட இன்னர் ஃபங்க்ஷன் எவ்வளோனா வேல்யூஸ் வந்து இப்போ அதே 10 தான் நமக்கு வந்து வேல்யூஸ் இருக்கும். ஓகே, இப்போ நான் கோட் நான் ரன் பண்ணுறேன். இப்போ அவுட்டர் ஃபங்க்ஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா அதே 10 தான் இருக்கும். அதேமாதிரி இன்னர் ஃபங்க்ஷன் வேல்யூ 10 தான் இருக்கும். ஸோ நான் லோக்கல் a அப்படின்னும் போது இந்த வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போது 10 வேல்யூஸ் மட்டும் தான் நமக்கு ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இன்னர் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷனில். ஓகே, ஸோ அதே மாதிரி இதோட இன்ஸ்டன்டேனியஸ்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போது இன்ஸ்டன்டேனியஸ் தப்பாக இருந்தது அப்படின்னா வேல்யூஸ் வராது. ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் ஒன் டேப் ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டேப் கீ இருக்கு இல்லையா, அந்த ஒரு டேப் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வேல்யூஸ் வந்து நமக்கு கரெக்டாக வந்து ரிசல்ட் பிரிண்ட் ஆகும். இல்லைனா இன்ஸ்டன்டேனியஸ் எரர் வந்து நமக்கு காமிச்சிட்டே இருக்கும். ஓகே, பார்த்தீங்களா, ஃபஸ்ட் வந்து அவுட்புட் கரெக்டாக வந்து இப்போ பாருங்கள் இன்ஸ்டன்டேனியஸ் எரர்னால நமக்கு ரிசல்ட் வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆகலை. ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் எரர் வந்து வராமல் பார்த்துக்கோங்க, அதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ். ஸோ காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் வந்து டிஃபைன் ஃபங்க்ஷன், இதில் வந்து என்ன ஆர்குமெண்ட்ஸை நான் கொடுக்குறேன். இந்த பாஸ் கொடுத்தா தான் ஆர்குமெண்ட்ஸில் அந்த 10ஓட வேல்யூ வந்து பேராமீட்டரில் பாஸ் ஆகும் ஆர்குமெண்ட்ஸில். இல்லைனா வந்து பாஸ் ஆகாது, இல்லைனா எரர் வந்து காமிக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் 10 நான் கொடுத்தனால ரிசல்ட் வந்து பாஸ் ஆகிருக்கு. பட் அந்த ரிசல்ட் நமக்கு வந்து டேட்டா எதுவுமே நம்ம ஷோ வந்து ரிட்டர்ன் பண்ணலை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரிட்டன் கீவேர்டை வச்சு நம்ம கொடுக்குறேன். இப்போது அந்த ஃபங்க்ஷன் வந்து a = வேல்யூ 10 நம்ம கொடுத்துருந்தோம். ஓகே, இப்போ அந்த 10ஓட வேல்யூ வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். என்ன வேல்யூனா ரிட்டன் ஏன்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். ஓகே, அதை வந்து ஃபங்க்ஷன் _ரிட்டனில் வந்து நம்ம வேல்யூ பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏவோட வேல்யூ வந்து பிரிண்ட் இதில் கொடுத்தோம்னா ஃபங்க்ஷன் _ரிட்டன் நம்ம கொடுத்தோம் இல்லையா. ஸோ அதில் வந்து வேல்யூஸ் வந்து இப்போ பிரிண்ட் ஆகிருக்கா. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் வந்து while. காப்பி பண்ணியில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஐயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5. இதோட ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா i > 0. பிரிண்ட்டை வந்து i பிரிண்ட் பண்ண போகிறோம். i எந்த மாதிரி பிரிண்ட் பண்ணால் i - = 1. ஸோ -1 = 1 அப்படின்போது ஸோ 5லேருந்து நம்ம ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகும். அப்படின்னா 5 4 3 2 1 அது வரையும் ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகும். இவ்வளோ 0 வரையும் பிரிண்ட் ஆகும். ப்ளஸ் வேல்யூஸ் பார்த்திங்கன்னா 1 வரையும் பிரிண்ட் ஆகிருக்கும். இருக்கா, இதே வந்து i = 1 பற்றி என்ன ஆகும், வேல்யூஸ் வந்து 1 by 1 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, சரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு வித்து. ஓகே, காப்பி பண்ணியில் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து example.txt ஃபைல் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அது வந்து அதில் ரைட் பண்ண போகிறேன். என்னென்ன ரைட் பண்ண போகிறேன் அப்படின்னா hello worldன்ற சின்ன கண்டென்ட் நான் ரைட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது வந்து எனக்கு டெஸ்க்டாப் ஃபைலில் எந்த டேட்டாமே இல்லை. example.txt ஃபைல் எதுவுமே இல்லை. இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ அந்த டெஸ்க்டாப்பில் ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிரும். இருக்கா example.txt. ஓகே, இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா hello world வந்து இப்போ க்ரியேட் ஆகிருக்கும். இருக்கா, ஓகே, சூப்பர். ஸோ இது மாதிரி நம்ம வித் ஆப்ஷன் வச்சுட்டு நம்ம ஃபைல் வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம், டெக்ஸ்ட் ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணலாம், அதே மாதிரிலாம் எல்லா டேட்டா வந்து எப்படி டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணலான்ட்டு அப்கமிங் வீடியோஸில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ டிஃபைன் பண்ணியிருக்கோம் ஜென்ரேட்டர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளார. ஐயோட ரேஞ்சஸ் பார்த்திங்க அப்படின்னா 6 வரையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகும்போது 5 வரையும் தான் ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து
அதுக்கு தான் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஈல்டு கொடுத்துருக்கோம். ஈல்டு அப்படின்னா 1 தட் இஸ் I இன்ட்டு I அப்படின்னு நம்ம வந்து ரிசல்ட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம ரிசல்ட் எப்படி வந்து பிரிண்ட் ஆகும் அப்படின்னும் போது 0 இன்ட்டு 0, 1 இன்ட்டு 1, 2 இன்ட்டு 2, 3 இன்ட்டு 3, 4 இன்ட்டு 4, 5 இன்ட்டு 5 அது மாதிரி தான் ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகும். அந்த ரிசல்ட் வந்து நம்ம இதில் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா G ஈக்குவல் டு ஜென்ரேட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கோம். ஓகே, அந்த டெஃபினிஷன் ஜென்ரேட் ஓப்பன் பண்ணாலே அதில் தான் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, அதில் ஃபார் ஐயோட ரேஞ்சஸ் பார்த்திங்க அப்படின்னா G நம்ம வந்து கொடுக்குறோம். ஏன்னா ஐயில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் ஃபார் கண்டிஷன் யூஸ் பண்ணி I இன் G நம்ம கொடுத்துருக்கோம். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஐயில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ரிசல்ட் வந்து 0, 1, 4, 9, 16, 25. ஓகே, இவ்வளோ தான் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.